welcome to Super Queen. Co-powered by Milky Mist, Indulekha Bringa Oil மற்றும் KG Tiles 25 years of excellence. Special partner Ashwati Premium 90s. ஒவ்வொரு வாரமும் ஷோ ஆரம்பிக்கும் போது ஒரு ஃபீலிங்கோட இருப்போம். இந்த வாரம் என்ன புதுசா இருக்கு அப்படின்னு பாப்போம். ரெண்டு விஷயங்கள் கண்டினியூஸா மாறும். ஒண்ணு நம்ம சூப்பர் குயினோட ஹேர் ஸ்டைல், இன்னொன்னு போடுற சோஃபா. இது மட்டும் நாங்க மாத்திட்டே இருக்கோம். இந்த வாரம் என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது இந்த ஷோல வித்தியாசமா ஃபர்ஸ்ட் சோஃபாவை மாத்திருக்கோம். அதனால அதுக்கு ஒரு பெரிய கான்செப்ட் சேஞ்ச் இருக்கும். அப்படியா? போன தடவை இந்த மாதிரி சோஃபா மாத்தும் போது வந்து அம்மா எல்லாம் வந்திருந்தாங்க. சோ இந்த தடவை அந்த மாதிரி ஸ்பெஷலான யாராவது வர போறாங்களா? எஸ், ஸ்பெஷலா ஆள் வர போறாங்க. ஆனா இவங்க ஃபேமிலி வந்து வர போறது இல்ல. ஓகேவா? இப்போ ஒரு கார்ட்ஸ் இருக்கு அப்படின்னா JQK லைனா வரும். அதே மாதிரி ஒரு செஸ் ஆடுறோம் அப்படின்னா கிங் பக்கத்துல குயின் எப்பவுமே இருக்கும். ஆமா. இவ்வளவு சூப்பர் குயின்ஸ் இங்க வச்சுட்டு இவங்களுக்கு பக்கத்துல ஒரு கிங் இல்லையே அப்படின்ற ஒரு எம்டினஸ் இருந்தது ஒரு நாள். மாப்பிள்ள பாக்குறீங்களா? அந்த வேலையை எங்களால செய்ய முடியாது. ஒரு பையன் வாழ்க்கையை நாங்க அழிக்க விரும்பல. இந்த காரணத்தினால் ஒரு நாளைக்கு நீங்க ஒரு ஃபீலுக்காக உங்க கூட ஒரு சில கிங் வந்து ஜாயின் பண்ண போறாங்க. பட் இருக்கிற இந்த குயின்ஸ்க்கு என்ன மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு அப்படின்றது கேட்க கண்மணி கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும் ஆசைப்படுறேன். கமான் கண்மணி. ஏன்னா என்ன கேள்வினே புரிஞ்சிருக்காது இப்ப கண்மணிக்கு. அது ஒரு half an hour நம்ம பஃபர் போயிட்டு கமான் கண்மணி, your expectation about the king. இல்ல, இந்த வாட்டி என் மனசு மாத்திக்கிட்டேன். என்னது? நீ யாரை பார்த்து பேசுற? இல்ல மனச மாத்திக்கிட்டேன். இல்ல கேம்ல வந்து கரெக்டா கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். இப்போ ரொம்ப நேரமா போயினே இருக்கு. பட் இருந்தாலும் முக்கியமான தலைமை ரெண்டு பேர் வரலன்னா இந்த சேரியட் முன்னாடி நகராது. நம்ம ஜட்ஜஸ் கூப்பிடுறதுக்கான டைம் இது. Yes, let's welcome our super queen Radha ma'am, நம்மளுடைய charming prince Nakul sir. நகுல் சார் எப்படி சார் ஒரு எபிசோட்க்கு இன்னும் கியூட் ஆயிட்டே வர்றீங்க? வெளில இருந்து கிங் எல்லாம் கூட்டுறாங்களா? எதுக்கு? ப்ளீஸ் பா. This is too much. Thank you my dearest. சோ என்ன மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்லாம் இன்னைக்கு இருக்கு அப்படின்றத நீங்க ரெண்டு பேரும் சொல்லணும். ராஜமாதா உங்களிடம் இருந்து ஆரம்பிப்போம். சொல்லுங்க. ராஜமாதா கிங் வர போறாங்க. எப்பவுமே கிங்னாலே கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தி இருக்கும். ஆனா கிங்க எப்படி எவ்வளவு ஸ்மார்ட்டா நம்மளோட அட்ஜஸ்ட் பண்ணி கெமிஸ்ட்ரியோட கொண்டு வரணுங்கிறது நம்ம குவீன் கையில தான் இருக்கு. இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கும். பட் மேம் ஐ திங்க் எனக்கு இது வந்து கிங்ஸ்க்காக தான் ரொம்ப ஃபீலிங்ஸா இருக்கு ஆக்சுவலி. ஏன்னா எங்க குவீன்ஸ் மேல எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. இருக்கா? வேற லெவல்ல இருக்காங்க. சோ ஐ திங்க் the kings தான் நர்வஸா இருப்பாங்க. எனக்கு ஐயோ என்ன பண்ண போறோம்னு ஐ அம் ஷூர். சோ நான் குவீன் சைடுல இருக்கேன் மேம். நான் ஃபுல்லா குவீன் சைடுல இருக்கேன். சூப்பர். சோ நீங்க சொன்னதெல்லாம் அப்படியே மைண்ட்ல வச்சுட்டு அவங்க கேம் உள்ள போறாங்க. நிறைய விஷயங்கள் பார்க்க போறோம். ராதா மேம் நீங்க உங்க பேஸ்க்கு அப்படியே போயிடலாம். சூப்பர் குயின்ல இது வரைக்கும் சிங்கிளா நம்ம குயின்ஸ் கூட வந்து மீட் பண்றதுக்காக நம்மளுடைய கிங்ஸ் வர போறாங்க. எஸ், சோ நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்ச பயங்கர பரிச்சயமான முகங்கள் தான் வர போறாங்க. ஆல்ரெடி இவங்க பல ஃபீல்டுல கலக்கின ஆட்கள் தான் வராங்க. சோ அத்தனை கிங்ஸ் இன்வைட் பண்றதுக்கான நேரம் இது. சோ கிங்ஸ் வந்ததுக்கு அப்புறமா ஒவ்வொரு குயினும் ஒரு கிங்கோட சேர்ந்து கேம்ஸ் விளையாடுவாங்க. சோ மொத்தம் 5 கேம்ஸ் இருக்க போது பேரா ஒரு கேமை வந்து 2 பேர் விளையாட போறாங்க. சோ இந்த 2 டீம்ல வந்து யார் வின் பண்றாங்க ஒவ்வொரு கேம்ல இப்படி பார்க்க போறோம். சோ எண்ட் ஆஃப் தி ரவுண்ட்ல 5 கேம் முடிஞ்சிருக்கும். 5 கேம்லயும் வந்து ஒவ்வொரு வின்னர் இருக்க போறாங்க. எல்லாரும் சேர்ந்து விளையாட போறீங்க. அதுதான் இவ்வளவு லேட்டா சொல்லிருக்காங்க. உங்களுக்கான கிங் வரதுக்கான நேரம் இது. கிங்ஸ் கூப்பிடலாமா? Yes, let's welcome our king. இன்னைக்கு எனக்கு ரொம்ப கலகலப்பா தோணுது. உங்களுக்குமா மேம்? சூப்பர் மேம். ஒரே ஒரு பெயிண்டர் கோபால்னு ரொம்ப வருஷமா பெயிண்ட் அடிக்கிறாங்க. அந்த மாதிரி ஜாலியா இருந்தது இந்த செட்ல. பட் இத்தனை பெயிண்டருக்கு ஒரே டைம்ல உள்ள இறங்குறதால கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அரவணில அந்த ஊர்ல யாருக்கு இதெல்லாம் பண்ணிருந்த? பொதுவா எல்லாருக்கும் பண்ணிட்டு இருந்தேன். எல்லாருக்கும் வந்து முத்தங்கள்னா அது பரிமாறதுக்கு தான் முத்தங்கள். பரிமாறது முத்தங்கள். இல்ல என்ன நான் நக்குல் சார் மட்டும் கொஞ்சம் ஜர்க் ஆயிட்டாரு. கொடுத்த உடனே ஏய் என்ன எனக்கெல்லாம் தர அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் மேடம்க்கு. சின்ன வயசுல இருந்தே ஃபேன் நான். அவங்க எந்திரிச்சே போயிட்டாங்க. ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாலையா. பப்புவோட எனர்ஜிக்கு நாங்க எல்லாருமே ஒரு பெரிய ஃபேன் தான். சூப்பர். அது கண்டிப்பா கைத்தட்டல் கொடுக்கணும். Thank you. சோ சூப்பர். அந்த வெல்டிங் கடை கண்ணாடி அருமையா இருக்கு உங்க ஃபேஸ்க்கு. அத்தனை கிங்ஸ்க்கும் ஒரு பெரிய 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 பாராட்டு.
நீங்க யார பார்த்தாலும் சரி, ஆனா உங்களுக்கு யார இங்க இருக்க முக்கியமான நபர் பார்த்திருக்காங்கன்றது இனிமே தான் பார்க்க போறோம். ஓகேவா? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆளு. இதுக்கு முன்னாடி இத ப்ரொஃபஷனலா செஞ்சுட்டு இருந்தவங்க இவங்க. இந்த முகத்துக்கு இந்த முகத்துக்கு இந்த முகம் தான் எனக்கு சேரும். தெரியவே இல்ல மெட்ரோமோனியல் கூட இங்க நடக்கும்னு எனக்கு தெரியாது. அந்த அளவுக்கு நடக்கும் மேடம். ஆனா இது இன்டர்நேஷனல் மேட்ச் மேக்கர். இவங்க பண்ற எல்லாமே இன்டர்நேஷனல் கான்செப்டா தான் இருக்கும். ஆனந்தி அந்த ஜாப நீங்க இந்த பாட்டை போட்டு எனக்கு கொடுத்துருவேன்ற பயத்துல தான் ஆனந்தி கிட்ட கொடுத்துருக்கோம். ஆனந்தி இதுக்கு மெரினா பீச்ல கிளி ஜோசியம் பாக்குறது, சோலி உருட்டுறது இதெல்லாம் ஆமா, பண்ணி எனக்கு இந்த மேடையில என்ன மேம் வேலை? ஒரு கிங் வராங்க, குயின் இருக்காங்க, இவன் லாவண்யா கூட ஆடிட்டு இருக்கா, நமக்கு என்ன வேலை? கொடுங்க அந்த சீட்டை. ஒவ்வொரு பேரை நாங்க சொல்லுவோம். அந்த பேருக்கு எந்த சீட்டு சிறந்ததோ எடுத்து அந்த ஜோடி புறாவை நீ ஜொய்யின்னு பறக்க விடணும். சரியா? பார்த்தோன்னே இந்த கிங் தான் வாவ், நான் விஜய் மறந்துட்டேன் அப்படின்னு நீங்க சொல்லக்கூடிய கண்ணு இங்க இருந்தாலும் எனக்கு அங்கதான் போகுது. சாரி கைஸ். அப்ப இந்த ஃபுல் அவர் ஹாப்பி. இனிமே உண்மையை சொல்லுங்க. ஓகே, இப்போ நீங்க உண்மையை சொல்லுங்க. He is completely happy. நான் என்ன பண்ண உங்களுக்கு துரோகம்? இல்ல நம்ம நல்லா தானே போயிட்டு இருக்கு. இல்ல சொல்லுங்க, உங்களுக்கு எனக்கு என்ன பிரச்சனை? இல்ல என்ன வேணா சொல்லு. என்னமோ நடக்குது இங்கே. கொஞ்சம் ஜலசாதான் இருக்கு இன்னைக்கு. ஆனா உன்னோட அழகா இந்த செட்ல யாரும் கிடையவே கிடையாது. மேம் இப்போ நீங்க உண்மையை சொல்லலாம் மேம். அவன் ஹாப்பி ஆயிட்டான். பாக்கலையா? பரவாயில்ல, வாங்க சொல்லிடுறேன். தேங்க்யூ. லாவண்யா has something to say. சொல்லுங்க இல்ல இல்ல லாவண்யா. இல்ல கண்மணி இதை ஆல்ரெடி சூஸ் பண்ணிட்டா. யார் வரணும்னு சொல்லிட்டா. ஃபர்ஸ்டே யாரு? பாத்துட்டா போல. யாரு? எனக்கு ஆனந்தா வரணும்னு சொல்லிட்டா. லக்கா மாட்டி கிச்சி லக்கா மாட்டி கிச்சி லக்கா மாட்டி கிச்சி. ஆனந்த் எவ்வி டிமாண்ட் போல உனக்கு. நன்றிமா, கால் கட்டு. நாங்க சூஸ் பண்றவங்க எங்களுக்கு கொடுத்துருவீங்களா? திருப்பி கொடுத்துருவீங்களா? நம்பர் வாங்கி தருவீங்களா? கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா? கதிர் அத தான். சொல்லி தொலைய. ஓகே, பின்னாடி என் தங்கச்சி நீ வெரைட்டியா ஏதாவது ஒன்று பண்ணுவோமா? நீ தெரியும். ரெட் ஷர்ட், ரெட் ஜாக்கெட். சூப்பர். நான் எனக்கு வந்து எப்பவுமே ஒருத்தரோட ஜோடி சேர்றப்ப கொஞ்சம் பொறாமையா இருக்கும். நல்லா இருக்கு இந்த பேர்னு. ஆனா என் தங்கச்சி வாழ்க்கை இப்படி போனாலும் பரவாயில்ல, ரெண்டு ஏத்த ஜோடி. ஒரு கோளாறு, ஒரு ஆர்வ கோளாறு. நீ ரெண்டு பேரும் சேர்ந்து பியூட்டி. சீரியஸ்லி மை தங்கச்சி, யூ ஆர் பிளெஸ்ட். யூ ஹவ் காட் தி பெஸ்ட் பேர். அவனோட ஜாக்கெட்டுக்காக அவன் ட்ரெஸ்ஸிங்காக செலக்ட் பண்ணீங்களா இல்ல அவன் ஃபேஸாக செலக்ட் பண்ணீங்க? ஏன்னா அந்த ட்ரெஸ்ஸுக்காக செலக்ட் பண்ணீங்கன்னா அந்த ஜாக்கெட் இருந்து பேண்ட் இருந்து டிஷர்ட் இருந்து ஓகேங்களா? இந்த ஜர்க்கின்காக தான் என்னை சூஸ் பண்ணீங்களா? இல்லடா குர்ரா. ஆமா, ஜர்க்கின் வேணா ஒண்டா இருக்கலாம், ஜட்டி என்னதுடா? ஒரு லவ் ஸ்டார்ட் ஆகி ஒரு வருஷம் கழிச்சு பிரேக்கப் ஆகி பாத்துப்பீங்க, ஒரு மாசம் கழிச்சு பிரேக்கப் ஆகி பாத்துறீங்க, ஒரு நிமிஷத்துல பிரேக்கப் ஆகி பாப்பீங்க பாருங்க. ஒரு பொண்ணு இப்பதான் இம்ப்ரெஸ் ஆயிருக்கு. ஜட்டி இருந்துன்னா ஏய் Can I get another chance? ஒண்ணு இல்ல, பல ஆசைகள் உனக்குள்ள இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிச்சு. பட் யாரு வந்து யாரோட பேர பண்றான்றது ஆனந்தியால மட்டும் தான் சொல்ல முடியும். அந்த பப்பு என்ற பேருக்கு நல்ல ஒரு சீட்டா எடுங்க. பப்புக்கு கரெக்டான டஃப்பான காம்படிஷன் கொடுக்கிறதுக்கு நம்ம கிட்ட ஒரு குயின் இருக்காங்க. ஆயிஷா தெரியும், அப்பவே தெரியும். வா. இவன் திருந்த மாட்டான், இவன் திருந்தவே மாட்டான். ஓகே, கிரண் என்ற பேருக்கு நல்ல சீட்டா ஒன்னு எடுத்து கொடுதாய். பிரிச்சு பார்த்து சந்தோஷமா இருங்க. மச்சான் நீதான் மச்சானா? அனிமல் ஃப்ளோ ஐஸ்வர்யா. ஐஸ்வர்யா. ஹை டிமாண்ட் ஆனந்துக்கு இங்க இருந்தே பார்த்து ஒரு நல்ல சீட்டா எடுத்து கொடுங்க. நாங்க ஹை டிமாண்ட் ஆனந்த். கண்மணி ப்ரோ. ஆ? ஆஹா. ஏய், ஏண்டி இப்படி கிளி எல்லாம் made in heaven. நீ பண்றீங்க? இப்பதான் கரெக்டான ஒர்க் பண்ற. அருண் என்ற பேருக்கு நல்ல ஒரு சீட்டா எடுத்து கொடுங்க. சோ இந்த ராஜாக்கான ஆ. குயின் வாவ், ஆஷா கவுடா. ஆஷா. பிரிட்டோ என்ற பேருக்கு நல்ல ஒரு சீட்டா. சோ உங்களுக்கான குயின் இதோ. யார் அந்த
4 in the fingers. After 2, International game. லென்த்தா போயிட்டே இருக்கு. இந்தடா இவங்களுக்கு தான்டா கார்டு முடிஞ்சு இல்லடா, ஒரு எபிசோட் குயின் வர வேண்டியது இருக்குடா. தேஜ் இனிமேல் தான் வரணும். ஓகே, இங்க 2 கிங் இருக்காங்க, 2 குயின் இருக்காங்க. சோ இதுல யாருக்கு யார் அப்படிங்கறத பார்க்க போறோம். சோ விஷ்ணுகாந்துக்கான ஒரு குயின் யார் அப்படின்னா, and இன்னொரு நீ குயின் அத நேரா குடுத்துரு. அதுக்கு 1 hour பேசு. குடு நான் குடுறேன். என்ன மச்சான் உனக்கு? ஓகே. ஜாசிகா ஆனந்தா. ஸ்ரீது. ஸ்ரீது. நான் தான் சாரி சொன்னேன். ஸ்ரீது, இந்த போட்டோல வேற மாதிரி இருக்கு. சூப்பர் டார்லிங் ஸ்ரீது. மூன்று காலம் கடல் மச்சான் 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 சூப்பர். பொம்பளை உட்கார ஆம்பளை உட்காரலாமா? 5ஆவதா தாலி கட்டி வச்சிருக்கேன், அது உனக்கு பொறுக்கல. இந்த தடவை இங்கதான் உட்காரலாம். ஏ பப்பு, ராதா மேம் கெட்ட வார்த்தை பேசி பாத்திருக்கியா? இன்னைக்கு பேசுவாங்க இப்படி பண்ணிட்டே இருந்தா. இல்ல மேம், கண்ட்ரோல் பண்ண முடியல மேம் எங்களால. அவர் இப்பவே ரொம்ப பொசசிவ் ஆயிட்டாரு. சூப்பர் டார்லிங், செம்ம எனர்ஜி உங்ககிட்ட இருக்கு. அதை நான் அடிக்கடி சொல்லிட்டு இருப்பேன். நல்ல ஒரு கைத்தட்டல் பப்பு கொடுத்துடலாம். ஆனா அப்பதான் ஒரு 5 நிமிஷம் அமைதியா இருப்பான். சோ விஜய், நம்மளோட குயின்ஸா வந்து அம்மாக்களோட பார்த்தோம். அதுக்கப்புறமா இப்ப வந்து நம்மளோட குயின்ஸா அவங்களோட கிங்ஸோட பாக்கும்போது பாக்குறதுக்கு ரொம்ப ஜாலியா இருக்குடா ஆக்சுவலி. நான் பயந்துட்டேன். ஃபர்ஸ்ட் அம்மாக்களோட பார்த்தோம், இப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்ல போறேன்னு நினைச்சேன். பட் சூப்பர், நம்ம வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான பேரா இன்னைக்கு இவங்க எல்லாம் உட்கார்ந்து பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆமா. So, இதே பேரா தான் டிராவல் பண்ண போறாங்க இன்னைக்கு ஃபுல்லாவே. பட் எல்லாரும் ஜோடி ஜோடியா இருக்காங்க. நம்ம லாவண்யா தனியா இருக்கிறத பாக்கும்போது ஒரு பக்கம் கஷ்டமா இருக்கு. ஆ. இன்னொரு பக்கம் நீ இப்படி திரு முழிக்கிறத பார்த்தா அதுவும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஆமா, இப்ப நீ வேணா வந்துடணும்னு ஒரு பயம் இருக்குல்ல எனக்கு. அதனால லாவண்யாக்கு நீ, உனக்கு லாவண்யா அப்படின்னே வந்து செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் யோசிச்சிட்டோம். இது நீ உண்மையா சொல்ற இல்ல ஆள் கிடைக்கலன்றதால இல்ல கோத்துறியா? ஏடா 9 கிங்க கூட்டு வந்தா நாங்க இன்னும் ஒரு கிங் கூட்டு வந்திருக்க முடியாதா? தேங்க் யூ ஆனந்தி. அப்ப நீ ஹோஸ்ட் பண்ணிக்கலாம், நாங்க போயிடலாமா? இல்ல இப்ப இல்ல சொல்லிக்கிட்டேன். இப்ப லாவண்யா உங்களுக்காக அதுக்கப்புறம் சொன்னா இருக்கா. என்ன சொல்லலாம் என்ன சொன்னதுக்கு அப்புறம் உங்க கூட தான் நிக்கணும். எதுக்கு சொல்ற? லாங் டிஸ்டன்ஸ். இது ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப். அதேதான். ஓகே, லவ் இஸ் இன் தி ஏர். நிஜமாவா ஆனந்தி? நிஜமாதான் மேம். நீங்க கொஞ்சம் அப்ரூவ் பண்ணுங்களேன். நீங்க பாக்குறத பார்த்தா உடைச்சு விட்டுறீங்க போல இருக்கு. ஆடியன்ஸ் வந்து யாரையாவது போடி வேணான்றீங்க போல இருக்கு. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. நீ இங்கதான் இருக்கணும், அவங்க அங்கதான் இருக்கணும். ஆனா உங்களுக்குள்ள கெமிஸ்ட்ரி இருக்கணும். பிரச்சனை இல்ல, இந்த காதல் கண்டினியூ ஆகும் எங்க இருந்தாலும் சொல்லிட்டு நம்ம டாஸ்க் உள்ள போறோம். Yes. சோ மொத்தமா வந்து 10 பேர் இருக்காங்க. இந்த 10 பேர் என்ன பண்ண போறாங்கன்னா 5 பேட்டில் வந்து ஃபேஸ் பண்ண போறாங்க. ஓகேவா? ஆமா. பட் நீங்க எல்லாம் ஹாப்பியா இருக்கிறதுக்கு காரணம் எங்க மாமா ஆனந்தி தான். மாமாக்கு ஒரு பெரிய இல்ல மாமா இல்ல மாமா மேட்ச் மேக்கர். அதான் அப்படி சொல்லணும், நீ தானே சொல்லி கொடுத்த. மேட்ச் மேக்கர்னு மட்டும் சொல்லு. மா மா அப்படி சொல்லாத. மேட்ச் மேக்கர் தான் சாப்பிட்டாலும் மாமா அப்படி சொன்னோம். அவங்க இந்த கான்செப்ட் நீங்க தான் சொன்னீங்க. ஃபர்ஸ்ட் யாருக்கு கூப்பிட போறீங்க? ஸ்ட்ரிக்ட் டீச்சர் இன்டர்நேஷனல் கான்செப்ட் சொல்லுங்க, யாரை கூப்பிடுறீங்க? எஸ், ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் டாஸ்க் என்ன அப்படின்னு நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி விளையாட போறவங்க கூப்பிட போறோம். நான் சொன்னதே அவங்க வாய்ஸ் ஒரு தடவை சொல்லிட்டு நான் தான் யாரை கூப்பிட போறேன். அதோ இவங்களை கூப்பிடுறோம். So let's put our hands together for the Queen Aisha and King Papu. So அடுத்த Queen and நான் சொல்றேன் உங்களை. ஒரு கனவோட வாழ்ந்துட்டு இருக்க ஒரு பொண்ணுக்கு திடீர்னு அந்த கனவு நிறைவேறிச்சுன்னா எவ்வளவு ஹாப்பியா இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு ஹாப்பினஸோட இருக்க ஒரு பெண்மணி. இவங்க வந்து ஒரு பொண்ணோட ரொமான்ஸ் பண்ண சொன்னாலே பயங்கரமா பண்ணுவாங்க. VTV படத்தை அப்படியே கண் பண்ணி கொண்டு வருவாங்க. இப்ப பையனோட வந்திருக்காங்கன்ற காரணத்தினால ரொம்ப 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 ஹாப்பி. தெரிஞ்சிருச்சு. லெட்ஸ் வெல்கம் கண்மணி. வாங்க வாங்க. சோ இப்ப 2 பேரும் வந்து 2 சைடு 2 பேர் வந்து தயாரா காத்துட்டு இருக்காங்க. ப்ராப்பர்ட்டியை ஃபர்ஸ்ட் உள்ள இறக்குறோம். அதுக்கப்புறம் என்ன டாஸ்க் அப்படின்றத பாக்குறோம். ஓகே, Set up please. செட் அப் ஆனந்தி. கிங் அண்ட் குவீன் இப்படிதான் வந்து இருப்பாங்க. கை வந்து விலங்கு போட்டிருப்போம், ஹேண்ட் கஃப் போட்டிருப்போம். இந்த கை வந்து ஹார்ட் உள்ள இருக்கும். அப்படியே அந்த ஹூலா உப்பை எடுத்து அப்படியே உங்க பாஸ் பண்ணி இது வழியா டிராவல் பண்ணி இந்த சைடு வந்து போடணும். இப்படி பண்ணி தான் போடணும். ஆமா ஆமா, ஏன்னா இந்த கை உங்களுக்கு லாக் பண்ணிருப்பீங்க, இந்த கை வந்து இந்த ஹார்ட்டுக்குள்ள இருக்கும். அதனால வந்து 2 கை பிஸியா இருக்கும். புரியுதா? சோ உங்களுக்கு நிறைய டவுட் எப்படி வரும்ன்ற காரணத்தால எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் அவங்களோட சொல்றோமா? ஃபர்ஸ்ட் இந்த டீம் பிரைட் டீம் பப்பு அண்ட் ஆயிஷா வந்து சம பிரைட், சம போல்ட், சம பிரில்லியன்ட்ன்ற காரணத்தால பேசிக்கிட்டு எப்படி எல்லாரும் குழப்பம் விளையாடிடுவாங்கன்ற நம்பிக்கையோட 3 minutes டைம் உங்களுக்கு கொடுத்து ஸ்டார்ட் பண்ண போறோம். நான் நினைச்சேன் 4 பேர் சேர்ந்து விளையாட போறோம். சப்போஸ் ஆனந்த் இவங்க வந்து குடுக்குற 3 நிமிஷத்துக்குள்ள இது எல்லாத்தையும் அந்த சைடு போட்டாங்கன்னா மறுபடியும் அந்த சைடுல இருந்து இந்த சைடு கொண்டு வரலாம். நீங்க பரேவா, அவ்வளவுதான். as simple as that. இங்க இருந்து அங்க போனமே. இப்போ ஒரு சைடு போட்டா போதுமா இல்ல 2 சைடு போடணுமா? 3 minutes குள்ள 30 தடவை உன்னால போட முடியும்னா கூட போடு. ஓகே, நீ வந்து எங்க கூட நின்னு பாரு. அதுக்கப்புறம் புரிஞ்சதுக்கு அப்புறம் ஆடுவோம். சரி. ஓகே டார்லிங், thank you. ஆமா இப்போ உனக்கு குழம்புதுல. ஆமா ஓகே எனக்கு ரெடி, குழம்பு. நீ பேசினே இருங்க. 3 2 2, 1 your time Time starts starts now. இதெல்லாம் கணக்குல வருமா? எப்படி பிச்சு வெளியே போடுதா?
இல்ல கரெக்ட் கரெக்ட். போடு 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 போடு. ஏய் செம்ம ஸ்பீடு. வெரி குட். எடு 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 எடு. போடு 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 போடு. ஏய் கை வாடிடுச்சு. ஏய் விடுடா. புடிங்க எடுத்துட்டான். போ 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 போ. ஏய் என்னடா பழக்குது? ஏய் மேல வாடா தலை மேல வாடா பைத்தியமே. ஏய் ஹெல்ப் பண்ணுங்க. என்னங்க? உங்க அளவுக்கு நாங்க ஏன் செலவு பண்ணோம்? அதானே. ஓடு 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 ஓடு. ஏய் கிண்ட போடு ஹாட். கொஞ்சம் கிட்ட வெரி குட் வெரி குட். ஓடு போடு. அதுக்குள்ள போய் எடுத்துக்கோ. கரெக்ட் தான். அத்து அத்து போடு அத்து அத்து அத்து. அடுத்தங்கடா. Last 2 minutes. ஏய் என்னடா பண்ணிட்ட? என்ன மாறிய? Papu get in. போ 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 உல்டா வா உல்டா வா உல்டா வா உல்டா வா உல்டா வா. ஏன் நீ தப்பிச்சு இப்ப நான் எங்கடா தப்பிக்கிறது? ஏய் வெயிட் பண்ணு. போடு போடு போடு. டேய் டேய். அவன் எப்படி விளையாடுறது? மேல இருக்க வேண்டடி. அதான். என்ன இது இப்படி போச்சு? இது ஈஸியா எடுத்து. கீழே கீழே. அது வந்து பாருங்க அது கண்ணுக்குள்ளே வராது. ஏமாத்தாதீங்க. மெதுவா மெதுவா ஐஷு. ஓகே. மெதுவா உடைச்சிடாத. சூப்பர் சூப்பர் சூப்பர். உடைஞ்சா கவுண்ட் கிடையாது. சோ பாத்து லாக் பண்ணிட்டீங்க பப்பு. லாக் ஆகணும். பப்பு லாக் பண்ணிருக்கீங்க இந்த ரவுண்ட. போடா எடுத்து போய் போடுறா. ஈஸி. அது வேற இல்ல. ஏய் கை கொடு கை கொடு மச்சான் கை கொடு. 9 போடு போடு. 8 அப்படியே 7 விட்டுக்கலாம். வெரி குட் வெரி குட். 4 3 2 and 1. தமா பரவாயில்ல. 1 2 தான் போச்சு. அப்பா. சோ மொத்தமா வந்து நம்ம வந்து 6 ஹூலா ஹூப் கொடுத்திருந்தோம். அது இந்த சைடுல எடுத்துட்டு வந்து சேர்த்துறாங்க. திருப்பி இந்த சைடு வந்து கொண்டு போயிட்டாங்க. டோட்டல் 12. அந்த 12ல 3 போயிடுச்சு. சோ மொத்தமா 9 ரிங்ஸ் பாஸ் பண்ணிருக்கீங்க. சூப்பர் சீரியஸ்லி. ஆனா 3 போனதுக்கு நாங்க காரணம் இல்ல. அது உடையற மாதிரி ஆமா அது வச்சிருக்காங்க. வீக்கா அது எப்படி இருக்கு. உடையும்னா நீங்க வந்து ட்விஸ்ட் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா அது உடையும். உடைஞ்சிடும். நிறைய இது வந்து நீங்க கை உள்ள விட்டு நீ மாத்தி என்ஜாய் செயின் பண்ணிட்டீங்க. ஸ்நாச்சிங் பண்ற மாதிரி பண்ற. பிடிச்சு இழுத்துன்னு போயினே இருக்க. எப்படி பியாம இருக்கும்? அதுக்குள்ள கண்மணி இதெல்லாம் மைனஸ் பண்ணிடுங்க. இதெல்லாம் வந்து தப்புங்க. ஏன்னா கண்மணிக்கு ஒரு சைடு இது ஒன்னாவது நம்ம பண்ணுவோமான்ற டவுட் ஓடிட்டு இருக்கு ஒரு பக்கம். பட் 9 ஹூலா ஹூப் அப்படின்றது பெரிய விஷயம். பப்பு and ஆயிஷா சூப்பர். Thank you. இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த இதயத்தை பிச்சு அந்த இதயத்தை வந்து நாரா எடுத்து வெளில போட்டிருக்காங்க. ஆமா அந்த பிஞ்ச இதயத்தை ஒண்ணா சேர்க்கறதுக்காக 2 பிஞ்சு இதயம் உள்ள வரப்போகுது. அது யாருன்னு பார்த்தா கண்மணியா நானா. Let's welcome the கண்மணியா நானா. Thank you ஆயிஷா and பப்பு. உங்களுக்கான நேரம் இப்ப ஆரம்பிக்க போகுது. 3 2 1 your time starts now. யா உன் கை உள்ள போனோம். போட்டுருவாங்க போலயே. ஏய் திருப்பிட்டா மாட்டிப்பா மாட்டிச்சே. மாட்டிப்பா. கை மாட்டிருக்கு. இன்னொரு ரவுண்ட் திருப்பணும். ஏய் அது ஓபன் பண்ணி பிச்சு போடு. அதான். அவ்வளவுதான் தூரமா போடு. இது ஏன் எடுக்க அது முடியாது. உடைச்சிட முடியாது. சூப்பர் கை உள்ள போணும். சூப்பர் யா சூப்பர் சூப்பர். சூப்பர். போடு 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 2 minutes to go. நீ அடுத்து போய் எடுத்துரு. 5 seconds go amor. எப்பவுமே கேம் தான் நம்ம நம்ம கேம் தான் தப்பு. அது நான் என்ன பண்றது? ஜனனி தான் கேக்கணும். யோசிச்சவங்க தான் கேட்கணும். டைரக்ஷன் டீம் ஜனனி லாஸ்ட் 1 மினிட் இருக்கு. ஓகே 5 பண்ணிருக்காங்க. உடைஞ்சிச்சு. கணக்கு இல்ல சூப்பர் சூப்பர். இல்ல கனெக்ட் பண்றாரு. கணக்கு இல்ல இல்லையா? ஏன் சொல்லவே இல்ல. மறுபடியும் உடைஞ்சிச்சு. பரவாயில்ல. அது உடைஞ்சிருச்சுன்னா மெதுவா. ஸ்லோ. சூப்பர். இந்த பக்கம் நல்ல கிளாரிட்டியா பண்றாரு. ஓகே. லாஸ்ட் 30 seconds bro. Come on.
awesome. கரெக்டா டைம் பாக்குறீங்கல்ல? பாக்குறாங்க மேம். ஐயா டைம் எனக்கு என்னமோ 15 நிமிஷம் நினைக்கிறேன் உங்களுக்கு. டைம் ஜாஸ்தியான மாதிரி தோணுச்சு. மாத்தி போடுற கரெக்டா போடு. Last 10 seconds to go. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, and 1. இன்னொன்னு ஈஸியா போட்டுருக்கலாம். ஃபர்ஸ்ட் இங்க இருந்து நீங்க போறப்போ ஒரு 5, திருப்பி அங்க நீங்க வர்றப்போ ஒரு 5, டோட்டலா வந்து 10 ஹூலா இந்த சைடுல இருந்து இந்த சைடு பாஸ் பண்ணிருக்கீங்க. வாவ். ஃபர்ஸ்ட் எப்படி இத பண்ண எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண. ஏன்னா அதுலயே ஒரு 3 முடி போட்ட தாலி கட்டுற மாதிரி நீ ஒரே அந்த கயிறு எவ்வளவு சுத்தி இருக்குன்னு மட்டும் பாரு. பாம்பு மாதிரி இருக்குது எல்லாத்துலயும். அது நீங்க தான் டென்ஷன் பண்ணிட்டீங்க. அதுவும் நான் 9, 10 அந்த மாதிரி பண்ணா எப்படி டென்ஷனா இருக்கும்? இனிமே என்ன பண்றோம், உனக்கு டாஸ்க் கொடுத்து டீ சாப்பிட போயிடலாம். நீ பண்ணி முடிச்சிட்டு செல்ஃபில ரெக்கார்ட் பண்ணி அனுப்ப டெலிவிஷன்ல போடுறோம். ஓகே, செம்ம கேம் ப்ரோ. இது ஆக்சுவலா எனக்கு ரொம்ப பிடிச்ச ரவுண்ட். இது சம்திங் வெரி டிஃபரெண்ட், யூனிக்கா இருக்கு இந்த கேம். இந்த கேமை பாராட்டுறது நீங்க 2 பேர் மட்டும் தான் எங்களுக்காக. நிஜமா இல்ல, பாக்குறதுக்கு என்னமோ ஈஸியா பண்றது கஷ்டம். Aisha and Papu, please come on to the stage. ஹூப்ஸ் ரவுண்ட்ல வந்து ஐஷா அண்ட் பப்பு இந்த சண்டைக்கு நடுவுல 9 ஹூப்ஸ் போட்டிருந்தாங்க. இந்த பக்கம் கண்மணி அண்ட் ஆனந்த் எல்லாம் சேர்ந்து வந்து 10 ஹூப்ஸ் போட்டிருந்தாங்க. அதனால இந்த ரவுண்டோட வின்னர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா காதல் கண்மணி. உன் பேர் தான் அப்படி சொன்னேன். மாத்தி சொல்லுங்க ஒழுங்கா. கண்மணி. ஆயிஷா கோவத்துக்கு ஆளாயிட்டீங்களே. சரி இப்ப எவ்வளவு நேரம் உனக்கு? சோ இப்ப இந்த டாஸ்க் நம்ம வந்து அவளோட எதிர்பார்க்கறதுக்கான ஒரு முக்கியமான காரணம் ஒண்ணு இருக்கு. ஏன்னா இந்த இடத்துல விஜய் காணோம் அப்படின்னாலும் அங்க முக்கியமான ஒரு விஷயம் நடக்கணும் இல்லையா? அது என்ன அப்படின்னா இப்போ வந்து நம்ம லாவண்யா பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. கூடவே அவங்களுக்கு ஆப்பரண்டா வந்து ஸ்ரீது பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. சோ லாவண்யா அண்ட் ஸ்ரீது, ப்ளீஸ் கம் ஆன் டு தி ஸ்டேஜ். சோ இப்ப அடுத்ததா வந்து உங்களுடைய கிங்ஸ் வர போறாங்க. இது வரைக்கும் வந்து உங்களுக்கும் விஜய்க்கும் நாங்க ரொமான்ஸா பாத்திருக்கோம், கெமிஸ்ட்ரியா பாத்திருக்கோம், ப்ரொபோசலா பாத்திருக்கோம், டான்ஸ் பாத்திருக்கோம், எல்லாம் பாத்துட்டோம். இந்த ஒரு விஷயத்தை தான் நாங்க பாக்கல. நீங்க 2 பேரும் சேர்ந்து இப்படி இந்த கேக்க எப்படி பேக் பண்ண போறீங்க அப்படிங்கறத பாக்க போறோம். ஓகே, இட்ஸ் கேக் டெக்கரேஷன், வெரி சிம்பிள். ஓகே, சோ இப்போ இவங்களுடைய கிங்ஸை வெல்கம் பண்ணிடலாம். லெட்ஸ் வெல்கம். சொல்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. கிங் விஜய் அண்ட் கிங் விஷ்ணுகாந்த். I'm happy for you bro. I love you bro. I love you too yeah. பின்ன என்ன பண்ணாங்க? ரொம்ப சிம்பிள்ரா. உங்க குயினுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு கேக்க நீங்க டெக்கரேட் பண்ணி தயார் பண்ணணும். சரி. ஓகே, குயின் சொல்லுவாங்க, கிங் செய்யணும். as simple as that. அப்படிதான் இருக்கும். ஆனா அது எப்படி உனக்கும் லாவண்யாக்கும் நடுவுல எதுவுமே வராம நாங்க விடுவோம்? வராம இன்னைக்கு இருந்திருக்கு, எப்பயுமே நடுவுல இருக்க. இன்னைக்கு ஒரு நாளாவது இருந்துக்கிறேன். பாருங்க, சும்மா இருந்தாலும் நாலா பக்கம் சுத்தி சுத்தி வர்றா. உன்னோட உருவமையா இது நான் தான். ஓகே, உங்க 2 பேருக்கும் நடுவுல நான் நிப்பேன். நீங்க அந்த பக்கம் திரும்பி இருக்கணும், நீங்க இந்த பக்கம் திரும்பி இருக்கணும். நான் சொல்றேன், அதாவது நான் காமிக்கிற டிசைனை நீங்க விஜய்க்கு சொல்லணும். விஜய் அந்த டிசைனை வச்சு அது பண்ணணும். இருடா, கட்டி விடுறேன். நான் அது டைட்டா இருக்கணும். நாங்க பண்ணிப்போம். சூப்பர் குயின்ல ரொம்ப நாளா விஜய் ஆசைப்பட்ட ஒரு விஷயம். செம்மையான கிங்கா நீ ப்ரூவ் பண்ண போறா. நான் எப்படி அப்படின்னா 2 குயினும் வந்து இந்த டிசைன் என்ன அப்படிங்கறத பாத்துட்டாங்க. 2 பேருக்கும் ஒரே டிசைன் தான் கொடுத்திருக்கோம். அந்த டிசைன்ல என்ன இருக்கோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. இது வரைக்கும் நம்ம கிங்ஸ் வந்து அவங்களுடைய வெப்பன்ஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. இது எதை வச்சு என்ன பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. அவங்க சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷனை, அவங்க எட்டி பார்க்காம சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்க கேட்டு ப்ராப்பரா அவங்க ஆசைப்படுற கேக்க செஞ்சு கொடுக்கணும். ஓகே கிங்ஸ், உங்களுக்கான டைம் 10 மினிட்ஸ். 2 குயினும் எட்டி பார்க்க கூடாது. இந்த ப்ரிப்பரேஷன் நடக்குது அப்படிங்கறத எட்டி பார்க்க கூடாது. கிங் கேட்டு ப்ராப்பரா இத ஆரம்பிக்கலாம். ஓகே, your time starts now. என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் அந்த இது மட்டும் தோல் மட்டும் அப்படியே லைட்டா மேல கொஞ்சம் குட்டியா, ரொம்ப சீவிர கூடாது. மீனோட தோல் உரிக்கிற மாதிரி. சரி, அந்த விளக்கமே நல்லா இருக்கே. என்ன விஜய் பண்ற? நான் தோல் தான் உரிக்க சொன்னேன். இது பண்ண சொன்னேன், ரவுண்ட் வெட்ட சொன்னேன். சரி, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வெட்டிடு, பிரச்சனை இல்ல. எடுத்துட்டீங்களா? சைடுலயும் எடுத்துருங்க. கொஞ்சம் ரொம்ப வேணாம். மெலிசா பண்ணுங்க, ரொம்ப எடுக்காதீங்க. ஓகே, சர்க்கிளா எடுத்துட்டீங்களா? கரெக்டா நல்லா அமுத்தி இது பண்ணுங்க. லைட்டா தண்ணி கூட போடலாம். நீங்க லைட்டா தண்ணி போடலாமா? ஸ்ரீது, தண்ணி போடலாம். அந்த தண்ணி ஸ்ப்ரே மாதிரி பண்ணலாம். ஓகே, தண்ணிய கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணலாம். அந்த ஹேர் கட் பண்ணியாச்சா? மீன் மாதிரி பண்ணனால அதுக்கா இப்படியாடா?
விஜய் மேல இருக்கிறது சைடுல இருக்கிறது எல்லாத்தையுமே வெட்டிடணும். அந்த பிரவுன் கலர் லேயர் இருக்கவே கூடாது. புரிஞ்சிச்சு. புரியுதா? இப்போ அந்த பேஸ் இருக்குல்ல, கிரீம் எடுத்து அந்த பேஸ்ல வச்சாதான் இது ஒட்டும். ரெண்டு பேரும் வட்டமா ஒரு பீஸ் எடுத்து வச்சிருக்கீங்க. இந்த ரவுண்ட் வைக்கிற அந்த பிளேட் அதுல கொஞ்சம் கிரீம் வச்சு இந்த பிளேட்லயா? ஆமா கீழே போடணும். என்னடா இவ்வளவு பதட்டமாவுது? அந்த லாவண்யா திரும்பமா பதில் சொல்லுங்க. இதுல போடணுமா? அந்த இடத்துல கிரீம் வச்சுட்டு அதுக்கப்புறம் மேல இது வைக்கணும். ஓ நிறைய வச்சிருக்கேன். அந்த கேக்ல எல்லாமே கார்னர்ல இருந்து எடுங்க. ஏன் ரெண்டு இது எடுத்தாச்சு. வர இதுக்கப்புறம் அந்த 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 பேஸ் எடுத்து வைங்க. டேய் என்னடா பண்ற? இது மேல போடணுமா கிரீம்? வச்சியா? இதுக்கப்புறம் இன்னொரு குட்டி பவுல் கொடுத்திருக்காங்களா? டேய் அங்க 3 அடுக்கு வந்துருச்சு. இன்னொரு குட்டி பவுல் கொடுத்திருக்காங்களா? ஆமா குட்டி பவுல். அந்த குட்டி பவுல் வச்சு இன்னொரு ரவுண்ட் கட் பண்ணு. ஃபர்ஸ்ட் பெரிய லேயர் வச்சிட்டீங்களா? ஓகே வச்சாச்சு. அதுக்கு மேல அந்த குட்டி இது வைங்க. இருக்கு. வச்சிட்டீங்களா? ஸ்டெப்பா செகண்ட் லேயர் மாதிரி. ஓகே. அது வந்து நீங்க எப்படி வைக்கணும்னா என்ன சொல்றது? நம்மள பார்த்த மாதிரி வைக்கணும். மேல நிறுத்தணுமா? பாத்திரம் வைப்பாங்களா இப்படி ஸ்ட்ரைட்டா நம்மள பார்த்து பாத்திரம். ஃபுல் பவர். ஓகே வர ஒன்னு ரவுண்ட் கட் பண்ணியாச்சு. ரவுண்ட் கட் பண்ணியாச்சு. மேல இருக்க லேயர் கட் பண்ணு. பெரிய சர்க்கிள் அதுக்கு மேல சின்ன சர்க்கிள் வைக்கிறோம். இப்படி வைக்க கூடாது. லைக் நம்மள பார்த்த மாதிரி வைக்கணும். நிப்பாட்டணும். முடிஞ்சதா? இதுக்கப்புறம் இப்போ அந்த பவுலுக்குள்ள கிரீம் கலக்கணும். கிரீம் கலக்கணும். கிரீம் இருக்குல்ல அந்த கிரீம் எடுத்து ஒரு பவுல்ல போட்டு கலர் கலக்கு. ரெட் கலர் கலக்கு. டிராப்பா போடணும். நிறைய போட கூடாது. இருக்கா? இருக்கு நிறைய போட கூடாது. கொஞ்சமா அது பிங்க் மேன், இதான் ரெட். கலக்கு. நல்லா கலக்கு. நல்லா சீக்கிரமா குடிக்கிற கிளாஸ் இருக்குல்ல, அதையும் கேக்ல வந்துட்டு 2 டைம்ஸ் எடுங்க. 2 எனக்கு 2 சர்க்கிள் வேணும் குட்டி. ஓகே பண்ணிட்டீங்களா? ஓகே. இப்போ அந்த பெரிய லேயர் இருக்குல்ல கீழ, அந்த லேயருக்கு மட்டும் ரெட் கலர் இது பண்ணுங்க. வைப்பிங் கிரீம்ல கொஞ்சம் ரெட் போடுங்க. வைப்பிங் கிரீம் கொஞ்சமா எடுங்க. இப்போ அந்த அந்த பேஸ் மேல போட்டுருங்க. எந்த பேஸ்? இந்த கீழ இருக்க பேஸ் மேல. கீழ ஃபர்ஸ்ட் வச்ச பேஸ் மேல, பெரிய பேஸ் மேல, அது மேல. அதுல ஃபுல்லா பண்ணுமா? அது மேல ஃபுல்லும் போட்டு ஒரு சின்ன ஒரு இது மாதிரி கொடுத்திருந்தாங்கல்ல. டேய் ரெட் சூப்பரா இருக்குடா. ரொம்ப ரவுண்ட் அடிச்சா கீழே விழுந்துடும் விஜய். பி கேர்ஃபுல். விஜய் அந்த குட்டியா ஒரு இது கொடுத்தாங்கல்ல, அந்த அட்டை மாதிரி ஒண்ணு கொடுத்தாங்கல்ல, அந்த அட்டைய வச்சு சுத்துனேன்னா அது அப்படியே ஷேப்பா மாறும். அவர் என்ன ரெட் கலர் ஒன்னு குட்டியா கொடுத்தாங்கல்ல, இது வச்சா அது வச்சு அது சுத்தணும். கீழ இருக்க சுத்தணும். மெதுவா விழுந்துடும். அழகா சுத்துனா போதும். ஸ்பீடா வேணும். டைம் இல்ல. ஓகே. எல்லாமே ஆரஞ்சு மாதிரி தான் இருக்கு. விஜய் அந்த குட்டி பேஸ் கட் பண்ணோம்ல, குட்டி பேஸ்லுக்கு மேல இருக்க அந்த பிரவுன் கலர் பார்ட் கட் பண்ணு. டேய் மேஸ்திரி மாதிரி பூசிட்டு இருக்கடா அத. இப்ப அது ஃபுல்லாவே அப்படியே பெயிண்ட் அடிச்சிருங்க. சீக்கிரம். இப்படி கீழ இப்படி இருக்கா? இது வந்து இப்படி மேல வைக்க காமிக்க கூடாது. இப்படி பார்த்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். ஓகே விஜய் கரெக்ட்டா நேரா நிக்க வைக்கணும். சாரி சொல்லு. இந்த ரவுண்ட நிக்க வைக்கிறதுக்கு நிறைய அந்த இது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு பாரு. பிளாஸ்டிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கும் பாரு. பிளாஸ்டிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கா? அந்த பிளாஸ்டிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ சைடுல வை. நிக்க மாட்டேங்குதே. நிப்பாட்டும். ரெண்டு கிளாஸ் டம்ளர் இருக்கா? விஜய் கிளாஸ் டம்ளர் இருக்கா இல்லையா பதில் சொல்லு. விஜய் கிளாஸ் டம்ளர் இருக்கா இல்லையா? கட் பண்ணு. ரெண்டு ரவுண்ட் கட் பண்ணு. ரெட் கலர்னு சொன்னாங்க. இங்க ஆரஞ்சு இருக்கு, அங்க பிங்க் இருக்கு. அங்க பாரு ஆரஞ்சுலாம் இருக்கா. நம்ம நல்லா பண்றோம். அதுதான் நான் ஓகே அடுத்து அத மேல போட்டுட்டா. பாத்தீங்களா? இப்ப குட்டி பவுல்ல வந்துட்டு அதே மாதிரி அந்த கிரீம் எடுத்துட்டு Black போடுங்க. விஜய் சீக்கிரம். ரெண்டும் கட் பண்ணிட்டேன். இன்னொன்னு நாளைக்கு பிரவுன் கட். எனக்கு கையெல்லாம் நடுங்குனதே இல்லடா வாழ்க்கையில. பணத்தை வாங்குறீங்களா என்ன? Black போட்டீங்களா? ஃபுல்லா Black ஆயிடுச்சா? ஓகே. Black ஆயிட்டு இப்போ என்ன பண்றீங்கன்னா அந்த மேல நான் சொன்னேன்ல ஒரு லேயர் நிப்பாட்ட வச்சிட்டீங்களா? ஃபர்ஸ்ட் இப்ப சன் உதிக்கும்ல, எப்படி இருக்கும்? ஹாஃப் சன் அந்த மாதிரி அந்த கேக்ல ஹாஃப் கேக் மட்டும் மேலயா? புரியுதா? இப்படி நிப்பாட்ட வைக்கணும். அந்த ரெட் கிரீம் நீட்டா போடு விஜய். கீழ பேஸ் தான் முக்கியம். அதான் பெஸ்ட். விஜய் அந்த கிரீம் மட்டும் ஃபர்ஸ்ட் போடுங்க விஜய். வேற எதுவுமே வேணாம் விஜய். கையில எடுக்க வேணாம். Last 3 minutes to go. ஓகே வர. அதுக்கப்புறம் அந்த கீழ பேஸ் வச்சோம்ல, ரவுண்டா வச்சோம்ல, அதை நிக்க வைக்கணும். ரவுண்டா வைக்கணுமா? ஆமா. ரவுண்ட் கீழ இருக்க பேஸ் இல்ல, மேல இருக்கு. மேல இருக்க பேஸ் இருக்கு. ரவுண்ட் பேஸ் வந்து ஒரு பேஸ். அதுக்கு மேல அந்த குட்டி இல்ல, நடுவுல கட் பண்ணோம்ல, மீடியம் சைஸ் ரவுண்ட் இருக்குல்ல, அதை நிக்க வைக்கணும். ரெண்டுத்தையும் வெட்டலாம். ஐயோ விஜய் மீடியம் சைஸ் ரவுண்ட் ஒன்னு வேணும் விஜய் எனக்கு.
மீடியம் சைஸ் ரவுண்ட். உங்களோட அந்த சைடுல குச்சி குச்சியா இருக்கும் பாருங்க, அந்த குச்சியை சொருக விடணும். சரி அந்த குட்டி கேக்கல. புரிஞ்சுச்சா நான் சொல்றது? யா பொம்மை மாதிரி இருக்கு. லாலிபாப். அதேதான். அந்த உதிச்ச அந்த சன் அந்த பிளாக் இருக்குல்ல, அது மேல 2 சைடுல போடு. 2 சைடுல குத்தி ஏத்திடுங்க. ரைட் ஒன்னு லெஃப்ட் ஒன்னு. எதை கேக் வேஸ்ட் பண்ற? நாங்க இன்னும் பண்ணி முடிக்கல. இருங்க. பின்னாடி காமிக்காதே. காமிக்கல ஆனந்தே போய்டே டென்ஷன்ல இருக்க. ஓகே 2 இது காது சொல்லிட்டேன், இது சொல்லிட்டேன். அதுதான் 2 சைடும். ஓகே அதுல என்ன ஒரு கண்ணு, அதுல என்ன கலரு? அதுல என்ன கலரு? அதுவும் பிளாக் தான், ஃபுல் black பிளாக். ஆ? ஃபுல் பிளாக். சீக்கிரம். விஜய் ப்ளீஸ் விஜய் டைம் போகுது விஜய். நீ இப்ப பாரு என்ன பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. லாவண்யா சந்தோஷப்படு, நீ பாக்கலன்னு. அது பாக்குற மாதிரி இல்ல. விஜய் ப்ளீஸ் விஜய், அந்த ரெட் கலர் மட்டும் நீ அழகா போடு, நான் மத்ததெல்லாம் பாக்குறேன். ஃபுல் பிளாக் அடிச்சிட்டீங்களா மேல மட்டும்? ஓகே பண்ணிட்டீங்களா? இப்போ என்ன பண்றீங்கன்னா அந்த கவர் இருக்கும், அந்த கோன் இந்த கிரீம் எல்லாம் போடுவாங்களே டிசைன் பண்றதுக்கு. ஃபுல்லா போட்டியா? வரமா ஃபுல்லா போட்டியா? நான் ஃபுல்லா ஊத்துறேன். விஜய் நான் இப்படி இது கிரீம் சேர்த்து ஏறு. பாப்பா ரெண்டு ஆயிடுச்சு பாரு. ட்ரை பண்ணா 30 seconds to go. பண்ணிட்டீங்களா? யா விஜய் அந்த இதுல வச்சு பண்ணு விஜய். அந்த இது பிளாஸ்டிக் கொடுத்துருப்பாங்க பாரு, அதுல வச்சு. ஹார்ட் 9. அந்த செகண்ட் லேயர்ல ஹார்ட் போடுங்க, அந்த ஒயிட்லயே. 7 ஹார்ட். அதுக்கப்புறம் அந்த ரவுண்ட் இருக்கு மேல வைக்கணும். 4 3 2 1 time's up. அப்படியே டேய் பின்னாடி போ. கிங் விஜய், டேய் ராஜா வெளில வா. இங்க வா. என்ன இது? அம்மா கையெத்தா ஊதுறோம். விளக்குடா. கையெத்தா ஊதுறோம். ஏய் என்னவா இருக்கும் விஜய், நீ இப்படி வரிசை அடிக்க வச்சிருக்கே? இது ஒரு இட்டாலியன் வால்கனோ மவுண்டட் பை a choco drovini lava. டேய் யாராவது சாப்பிட்டு வச்ச கேக் கூட நல்லா இருக்கும்டா. நல்லா இருக்கு. இவனுங்க பாராட்டுனானுங்களே நான் பண்றப்போ, அந்த நம்பிக்கை தானே பண்ணேன். நீங்க ஏன் திட்டினா இருக்கீங்க எனக்கு புரியல. அதெல்லாம் விட்டுருங்க. இந்த கேக் எது மாதிரி இருக்கு, என்ன மாதிரி தெரியுது உங்களுக்கு? எனக்கு சத்தியமா இல்ல இவன்ட்ட கேப்போம், இந்த கேக் எப்பரா இருக்கு? ஒண்ணுமே இல்ல, அதுக்கும் இதுக்கும் ஒரு காது தான் மிஸ்ஸிங். அவன் 2 காது சரி வச்சிருக்காரு. இது என்னதுடா, இது என்னது? மிக்கி மவுஸ் ட்ரை பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன். அப்படியா? சரி எனக்கும் ஓகே. அதேதானா? மிக்கி மவுஸ் சொன்னேன். விஜய் மாமா, இந்த பில்லி சூனியெல்லாம் வைப்பாங்கல்ல, அதுக்காக ரெடி பண்ண பொம்மை மாதிரி இருக்கும் மச்சான். அது இது இல்ல. பில்லி சூனியம் கூட அது ஜென்ஸ் பொம்மையை தான் பண்ணுவாங்க. கால்லாம் இருக்கும், வந்து ஃப்ராக் போட்ட மாதிரி இருக்கு. இங்க பாக்கும்போது எனக்கு பில்லி சூனியம் ஃப்ராக் போட்ட பொம்மை. பார்பி டால். கேட்டதெல்லாம் நியாயம்தான், ஆனா பதில் சொல்றதுக்கு அவனால இப்ப முடியாது. சரி ஜட்ஜஸ், நம்மளுடைய கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் வந்து கேக்குங்கிற பேர்ல ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க. பட் இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கறது நீங்களே சொல்லிடுங்க. கூட இப்ப பாக்கும்போது அவங்க தான் சூப்பரா பண்ணிருக்காங்க. சூப்பர். சூப்பர்னா அப்படி ரொம்ப இல்ல, ஆனா சொல்லுவாங்கல்ல இவரை விட கொஞ்சம் பாக்கும்போது எங்கேயோ ஒரு அனிமல் அப்படி இருக்கு. ஆனா என் விஜய் கூட ஒரு டெடி பேர் அழகா தான் பண்ணி. சொல்லுங்க மேடம். உங்க முகத்துல ஒரு ரியாக்ஷன் ஒன்னு இருக்கு. இல்ல உங்க டெடி பேர் சொல்லும்போது எனக்கு அப்படியே வருது. அண்ணா மயில் கல்லு மாதிரி இருக்கு. I can say that. மிக்கி மவுஸ் மாதிரி சத்தியமா இல்ல bro. இது மர்டர் bro, மர்டர். உங்க கேக் பேர் மர்டர். சாரி bro. Yeah. As a judge சொல்றேன். No, that's Very okay. bad bro. Okay. As a brother I love you. டெடி பேர். brother டெடி பேர். So King Vijay and Queen Lavanya. இல்ல இதுக்கு அப்புறம் அந்த கிங் குயின்ல வேணாம். அது நார்மலா பேர் சொல்லி கூப்பிடு. நான் சமைக்க ஆரம்பிச்சான்னா எல்லாரும் வாயில எச்சுதான் ஊறும். எதுக்கு இவ்வளவு காரியத்தை பொறுத்துக்க? சூப்பர் குயின்ல ஒவ்வொரு டாஸ்க்கும் பயங்கரமா பாத்துட்டு இருக்கோம். பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்றாங்க. 2 ஜோடிகளுக்குள்ள யார் என்னென்ன பொசிஷன்ல இருக்காங்க அப்படி சொல்லிட்டு பாத்துட்டே வரப்போ நெக்ஸ்ட் வரப்போறது 2 சூப்பரான ஜோடி. யார் யார் அப்படின்னா நம்மளுடைய கிங் கதிர் and Queen Janani. Please come on to the stage. Also let's welcome the Queen Teju and King Puvi. ரெண்டு பேரும் வந்து களத்துல இறங்கிட்டாங்க. இவங்களுக்கு டாஸ்க் என்னன்னு பாக்குறது முன்னாடி ப்ராப்பர்ட்டியை உள்ள இறக்க போறோம். நீங்க Yes. சொன்னீங்கன்னா இறக்கிடுவாங்க. செட் பண்ணி கொடுங்க ஆனந்தி. ஆமா இது வந்து இன்டர்நேஷனல் ஷோவா இருக்கலாம். பட் இது வந்து ஒரு லோக்கலான ஒரு இல்ல அது டாஸ்க் இல்லையா? இல்ல இது வந்து ஒரு எத்னிக் ரவுண்டா இருக்க போகுது. பயங்கர லோக்கலா இருக்க போகுது இந்த ரவுண்ட். யா செட் அப் ப்ளீஸ்.
ஆனா இது நீங்க ஆசைப்பட்ட மாதிரி செட்டப்லாம் பண்ணிட்டாங்க. ஓகே, பசங்க என்ன பண்ணணும், அந்த கிங் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் தேங்காய் எடுக்கணும், தேங்காய் இருக்கிற வெப்பனை வச்சு உடைக்கணும், உடைச்சதுக்கு அப்புறம் அந்த தேங்காயை திருகணும், திருகி அந்த இளநீ தண்ணி எல்லாம் எடுத்துட்டு அந்த தேங்காய் தூள் இருக்கும்ல, தேங்காய் தூள் அது தேங்காய் பூ, அந்த தேங்காய் துருவல், அதுதான் உங்களுக்கு புரிஞ்சிச்சு பாருங்க. அதை மட்டும் நீங்க அவங்க கிட்ட கொடுத்தீங்கன்னா அதை அவங்க அழகா வச்சு அம்மியில அரைச்சு ஒரு பியூட்டிஃபுல்லான சட்னி ரெடி பண்ணும். சட்னியோட பதத்துக்கு வந்தா போதும். ஏன் இதுல பொட்டுக்கடலை இல்ல உப்பு இல்ல அந்த கண்டிஷன்ல எங்க சட்னி அரைக்கணுமா? ஆமா, துருவிதான் அரைக்கணும். சரி, இல்ல டாஸ்க் எல்லாத்துக்கும் வித்தியாசமா கொடுத்தீங்க. வீட்லயே இதைத்தான் பண்றோம், கேம்னு சொல்லி இங்கேயும் கொண்டு வந்து இதையும் பண்ணனா என்னத்த பண்றது? நமக்குன்னு ஒரு புதுசா ஏதாவது கிரியேட் பண்ண சீன்றது ஒரு ஃபேமிலி தான். எப்பவுமே உங்களுக்கு அந்த ஃபேமிலி ஃபீல் வரணும்ன்றதுக்காக தான் வீட்டுல நீங்க பண்றதே இங்கேயும் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். சரி, ஏன்னா ஒரு கிங் அண்ட் குயின் வந்து ஒன்னா வந்து சமைக்கும் போது அது பாக்குறது எங்களுக்கு செமையா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து தேங்காய் உரிக்கிறத பார்த்து நாங்க ரசிக்க போறோம். ஓகே, கொடுக்குற 5 நிமிஷத்துக்குள்ள கிங் ஃபர்ஸ்ட் டாஸ்க் செய்வார், நீங்க அதுக்கப்புறம் அதை கண்டினியூ பண்ணி ப்ராசஸ் செய்யணும். ஓகே ஓகே, 5 மினிட்ஸ் தான் கொடுக்கப்படும். அதுக்குள்ள வந்து இந்த ராஜாவும் ராணியும் 5 மினிட்ஸா? ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா கொடுங்க. 5 நிமிஷத்துக்குள்ள உடைச்சு சட்னி ஆக்கணும், அவ்வளவுதான். It சேர்ந்து depends how you help each other. ஜட்ஜஸே ஓகே சொன்ன காரணத்தினால நீங்க 2 பேரும் இணைந்து இந்த தேங்காய் சட்னியை செய்யலாம். 5 நிமிஷத்துக்குள்ள சிறப்பான தேங்காய் சட்னி எதுன்றத பார்க்க போறோம். யாரா எப்படியோ உடைச்சு நீ எப்படியோ போங்க. 3 2 1 your time starts now. ஏய், கை பார்த்து புவி. வாடா 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 வாடா. என்ன சூப்பரா பண்றாங்க. ஏய், கை பார்த்து புவி. கை பார்த்து அருவாமனையம் பெண்ட் ஆயிடுச்சு. ஐயா வீட்ல எல்லாமே இதாங்க ஐயா. ஐயா தட்டு கொடுங்க ஐயா, கொடுங்க ஐயா சீக்கிரம் தட்டு. அந்த சூப்பரா பண்றாங்கல்ல அந்த black. விஜய் நிறைய பண்ணிருக்காரு அவரு. விஜய் இங்க பாத்தியா தேங்காய் கொட்டா கொடைச்சு விஜய் அந்த தட்டு பேப்பர் கொடுங்க ஐயா, தட்டு வேணாங்க ஐயா. பேப்பர் புவி எக்ஸ்பீரியன்ஸ் பாரு எப்படி துருவுறான்னு. டேய் கதிர் என்னடா பண்ணிட்டு இருக்க? ஏதோ குழந்தைய கொஞ்சம் நேரம் உட்கார்ந்து வா, சட்னி ரெடி. அவ்வளவுதான். இப்படி அரைக்கணும். இப்படிடா தேஜு தேஜு இப்படி பண்ணு. தேஜு அவரு ஏதாச்சும் பண்ணுவல்ல. அரைக்கிறேன் விடு. ஐயோ லாஸ்ட் 3 minutes. போதும், எதுக்கு இவ்ளோ? புவி நிறைய போடாத. புவி நிறைய போட நிறைய போட நிறைய போட. ஒரு பச்சை மிளகா போடு. Oh man, he's experienced. புவி கொஞ்சம் கொஞ்சமா போடுறா. எக்ஸ்பீரியன்ஸ் bro. தேஜஸ்வி, நீ என்ன பண்ற? என்ன தேஜு லூசு கீழ கமத்தி போட்டு இருக்கு. இரண்டா எல்லாம் கீழ விழுந்துட்டு. ஏய் பச்சை மிளகா உள்ள போட்டு நசுக்கு. அரே வா, வாவ், அவரு பயங்கர எக்ஸ்பர்ட். ஏய் புவி வேற லெவல் மச்சான். நீ இறங்குறியா நான் அனுப்பிச்சிரவா? கதிரே, என்னாச்சு? கொஞ்சம் கிரீன் சட்னி ஏதாவது வேணுமா? இது தண்ணி ஊத்தியா அப்பதான் சீக்கிரம். தண்ணி வேணுமா? ஓகேவா? இங்க இட்லி ரெடி. லாஸ்ட் 2 minutes. ஏதாவது பண்ண என்ன பண்ணணுமா? அது இந்த உடைஞ்சு தட்டுறா சரி. அந்த கொலா புட்டு மாதிரி இருக்கு, நீ கொஞ்சம் நல்லா நைஸ். என்னம்மா? 8 7 6 5 4 இன்னும் தின்னுட்டே இருக்கியா? 2 and 1 time's up. ஒரே நிமிஷம். ஒரு கிச்சன்ல என்னென்னமோ உடைஞ்சு பாத்துருக்கானா, சட்னிக்கு இத்தனை பிளேட் ஒஞ்சி தான்டா ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். அவ்வளவு வெரி மச்சான். பா இருப்பா பிரசன்டேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். புவி, நீ போட்டுருக்கிற அவுட்ஃபிட்டுக்கும் நீ உட்காந்து தேங்காய் திருவண்ண ஸ்டைலுக்கும் அதுதான் ஃபுல் டைம். இது பார்ட் டைம் மாதிரி இருக்கு மேடம் எனக்கு. அவ்வளவு பெர்ஃபெக்ட்டா பண்றாரு. இப்போ இது யார் சாப்பிட்டு யார் இது நல்லா இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? டேஸ்ட் எல்லாம் இல்ல ப்ரோ,
எக்ஸிகியூஷன் தான் முக்கியம். எக்ஸிகியூஷன் தான். இல்ல வேற லெவல் ப்ரோ. அப்படியா? அந்த கேங் சாரி கைஸ். வேற மாதிரி பண்ணிட்டாரு. கிங். Okay, ma'am. நாங்களே அது Real king I நீங்க. understand that. இங்க கொஞ்சம் கஜபிச்சு நடந்தது. பிராங்க்லி எல்லாரும் அங்கதான் த வே அவரு அப்படி தேங்காய் திருவுறது, அவரை தள்ளுன்னு சொல்லி அரைக்கிறது, தண்ணி வேணும்னு சொல்லும்போது உடைச்சு அந்த இளநீர் இருக்குல்ல கொஞ்சோண்டு ஊத்தி அதை கொஞ்சம் இது பண்றது. சோ வீட்ல இத பண்ணிருக்கீங்க ப்ரோ, நிறைய பண்ணிருக்கீங்க. இல்ல இப்பதான் பண்ணிட்டு இருக்கேன். இந்த டயலாக கதிர் தான் சொன்னாரு. வீட்லயும் அதான் பண்றேன், இங்கேயும் அதான், வீட்ல இதான் நீ பண்றீங்களா? வீட்ல இதான் பண்றல. தேங்காய் சட்னியில் யார் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருந்தது? எந்த ராஜா ராணி தேங்காய் சட்னி நல்லா பண்ணாங்க? இது வந்து சிங்கிள் ஹேண்டட்லி சோலோ பிளேயர் அவரு. இதுதான் ப்ரோ. சோ புவி தான் இந்த ரவுண்டோட வின்னர். புவி அண்ட் தேஜு ரெண்டு பேரும் பூஜை போட்டதுக்காக தேஜுக்கும் ஒரு ஸ்பெஷல் மென்ஷன், சட்னி அரைச்சதுக்காக உங்களுக்கும் ஒரு ஸ்பெஷல் மென்ஷன். சூப்பர். இன்னும் இந்த மாதிரி வீட்ல நீங்க பல விதமான சட்னிகள் செய்ய வாழ்த்துக்கள். Thank you. புவிக்கு மட்டும் இன்னொரு முக்கியமான விஷயமும் சொல்ல போறோம். சோ அதுக்கு முன்னாடி இவங்க மேல அனுப்பிச்சிருவோம். Thank you. Thank you. நீ இதே மாதிரி வீட்ல இந்தா. போய் பிளேட் Okay, ஓடுங்க. okay. Thank you so much. தான். சோ நிறைய டேலண்ட்ஸ் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் அப்படின்னு நம்ம பார்ப்போம். இங்க வந்திருக்க கிங்ஸும் அதே மாதிரி தான். அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டேலண்ட் இருக்கு, டான்ஸ் அப்படின்ற செம்ம டேலண்ட் இருக்கு. எந்த விதமான இமோஷனையும் டான்ஸ்ல இவரால கன்வே பண்ண முடியும் அப்படின்றத நகுல் ப்ரோ அண்ட் ராதா மேம் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் மெயினா நிக்க வச்சிருக்கோம். சோ நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்மளோட சூப்பர் குயின்ஸ் ஸ்டேஜுக்கு கூப்பிட போறோம். ஒரு சிலர் அவங்க வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு விதமான இமோஷனையும் எப்படி ஒவ்வொரு சூப்பர் குயினோட இவர் டிராவல் பண்ணி ஆடுறாரு அப்படின்றத Okay. பார்க்க போறோம். சோ யார் வர போறா? Okay, let's welcome Asha, Teju, Shritu and Aishwarya. Please come.
அவமானம் போதும். இல்ல இப்ப நான் ஆடலாமா வேணாமாடா? ஆடுங்க ஆடுங்க ஆடுங்க. Hey, by the way, guys, Sama performance, guys. Where a level. All the queens and the hero. சன் புவி. சோ சூப்பர் குவீன்ல ஒவ்வொருத்தரும் வந்து தனியா வராம ஜோடி புறாவா ஜொயின் பறந்த ஸ்டேஜுக்கு வந்து நிறைய விஷயங்கள் பேட்டில் களத்துல இறங்கி பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. நீ நானா பாத்துறலாம் உங்க பேரா எங்க பேரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டி போயிட்டு இருக்க டைம்ல இப்ப 2 பேர் வரப்போறாங்க. எஸ், அந்த 2 பேரும் வந்து ஒவ்வொருத்தங்களா தனித்தனியா மோத போறாங்க லாஸ்ட் ரவுண்ட் மாதிரி. சோ இப்போ வந்து செட்டப் ரெடியா தான் இருக்கு. நம்ம குயினும் கிங்கையும் வந்து கூப்பிட வேண்டிய நேரம் தான் இது. சோ லெட்ஸ் வெல்கம் தி குயின் பார்வதி அண்ட் தி கிங் தீபக். ஓகே, சோ இந்த ஜோடி புறாவோட போட்டி போட போறது யார் எப்படி சொல்லிட்டு பார்த்தா பிரிட்டோ அண்ட் வைஷ்ணவே. இதுல வந்து நம்ம கிங்கோட கண்ணு வந்து கட்டப்பட்டிருக்கும். இன்னொரு பக்கம் நம்ம குயின சேரோட கட்டி போட்டிருப்போம். ஓகே, ஆனா இந்த பக்கம் ஒரு இந்த அழகான ரொமான்டிக் டின்னருக்கு தேவையான கேண்டில், சாண்ட்விச், அதுக்கப்புறமா வந்து அழகா ஒரு ஜூஸ் கிளாஸ் எல்லாமே இருக்கு. ரொமான்டிக் டின்னர் சாண்ட்விச் சாப்பிடுது. ஓகே, எங்க கிட்ட அதான் இருக்கு. போன ரவுண்டில் நீங்க செஞ்சது, அதனால அதை வச்சிருக்கோம். நீங்க குடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் வச்சு உங்க ஹீரோ என்ன பண்ணும், உங்க கிங் என்ன பண்ணும் அப்படின்னா அங்க போவாரு, ஒவ்வொரு டேபிள்ல இருந்து ஒரு ப்ராடக்டா திங்ஸா எடுத்துட்டு வருவாரு. எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல தான் அரேஞ்ச் பண்ணுவாரு. முடிக்கிறப்ப அது உண்மையான அழகான டின்னர் டேபிள் மாதிரி இருக்கணும் ஒரு ஃபீல். எங்க வீட்டு டின்னர் டேபிள் இப்படிதான் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லாம உண்மையிலேயே ஒரு அழகான ஹோட்டலுக்கு போன டின்னர் டேபிள் எப்படி இருக்குமோ அந்த ஃபீலை யார் ரீக்ரியேட் பண்ண போறீங்க அப்படின்றத பார்க்க போறோம். அதுல ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியா தான் நீங்க எடுத்துட்டு போகணும். ஓகே ரெடி? சோ இதுல யார் ஃபர்ஸ்ட் போறா? பார்வதி திருதிரி என்ன பாக்குறாங்க. அந்த பக்கம் அவங்க ஆடுவாங்க. சோ நீங்க தான் ஆட போறீங்க. ஆடி எப்படி விளையாடணும்ன்றது அவங்களுக்கு ஒரு ரோல் மாடலா அவங்க செட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் எப்படி விளையாடுறாங்கன்றது பாப்போம். அவங்க ஈஸியா விளையாண்டு போயிடுவாங்க. அது கிடையவே கிடையாது. அந்த ஃபீல் குடுக்குறாங்க. ரோல் மாடல்ன்ற வார்த்தையை யூஸ் பண்றேன். சரியா? டோட்டல் டைம் வந்து 5 minutes. ஆல் தி பெஸ்ட் गाइस. கம்பீட்டிங் டீம் இருக்குல்ல, அவங்க இதெல்லாம் பார்க்க கூடாது. ஸ்ட்ராட்டஜி ப்ரிப்பேர் பண்ணிடுவாங்க. ஆமா சார், தேங்க் யூ நகுல் சார். ஒரே நிமிஷம், டைரக்ஷன் டீம்ல ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். கரெக்ட் தான் அவர் சொல்றது. சோ இவங்க 2 பேரும் வெளில இருக்கலாம். Your time starts now. ஸ்ட்ரைட்டா போங்க. ஸ்ட்ரைட் லெஃப்ட் கை தொடுங்க, கொஞ்சம் தொடுங்க மேல, இன்னும் கொஞ்சம் முன்னாடி தொடுங்க. என்ன கையில கிடைக்குது? டக்குனு வாங்க. இன்னும் விரிக்கணும், இன்னும் ஃபுல்லா விரிக்கணும். யா, அப்படி விரிங்க. யா கரெக்ட்டா டேபிள். அந்த சைடு மட்டும். ஓகே போங்க. கோ. Straight. லெஃப்ட்ல கை வைங்க. பிளேட் எடுங்க. நேரா வாங்க. ரைட் திரும்புங்க. போது. கை ஃபீல் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட முன்னாடி போங்க. அந்த கிளாஸ் 2 எடுங்க. 2 கிளாஸ் இருக்கு. ரைட். யா, பெட்டர். குட். ஸ்ட்ரைட்டா வாங்க. கொஞ்சம் ரைட் வாங்க. கொஞ்சம் மெதுவா ஆக்கிக்கோங்க. மெதுவா. கொஞ்சம் லெஃப்ட். கொஞ்சம் முன்னாடி வாங்க. கொஞ்சம் முன்னாடி. ரைட். குட். போது. நேரா. லெஃப்ட். ஃபீல் பண்ணுங்க. யா, கேண்டில் எடுத்துக்கோங்க. மேஸ்டிக் எடுத்துக்கோங்க. யா, வாங்க. 2 more steps. 30 seconds to go. இன்னும் கொஞ்சம் கீழ. Last கொஞ்சம் முன்னாடி. 10, 9, 8, 7, தீப்பெட்டி 6, 5. Oh, not bad. பார்வதி அண்ட் தீபக் வந்து அவங்களுடைய ரொமான்டிக் டின்னர் வந்து முடிச்சிட்டாங்க. அடுத்ததா வந்து நம்ம பாதுகாப்பா பத்திரப்படுத்தி ஒரு குயின் அண்ட் கிங்க வெளில அனுப்பிச்சிருக்கோம். அவங்க கூப்பிட்டு அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியல. டைரக்ஷன் டீம் ஜனனி, நீங்க போய் அவங்கள பார்த்து கூட்டிட்டு வந்துருங்க. வாங்க 2 பேரும் வாங்க. ஓகே, சோ அதே டைம் லிமிட் தான் உங்களுக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் வைஸ்ல கொடுப்பாங்க. நீ ஃபாலோ பண்ண போற. அதே டேபிள் செட்டப் ரீக்ரியேட் பண்ண போறோம். யாருக்கு பெட்டரா இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம். Your time starts now. வாடா மாப்ள வா. பிக்கோ. left. 12 o'clock. ஸ்ட்ரைட் வா. 12 o'clock. நட 12 o'clock நட. யா, லெஃப்ட்ல இருக்கு பாரு உன்னோட இது. cloth எடுத்துட்டு வா. about turn. 12 o'clock. நல்லா வெச்சுக்கோ. நடந்துட்டே வா.
ஸ்லைட் ரைட். அவ்வளவுதான், அப்படியே விரி. விரி. ஏய் அங்க பாருப்பா, பட்டு டேபிள் அளந்துட்டான் அவன். ஓகே, மாப்பிள்ளை கைத்துள்ள ஒன்று இருக்கு. சூப்பர் மச்சான், சூப்பர் மச்சான். ஏய் 12 o'clock கிட்ட நட. லெஃப்ட் லெஃப்ட் லெஃப்ட். ஃபர்ஸ்ட் இது எடுத்துக்கோ. ஜாத்தாது எடு. 2 கிளாஸ் எடுக்கணுமா? ஃபர்ஸ்ட் ஒரே ஒன்னு சரி எடுத்துட்டு வா. 12 o'clock. என்ன மிரட்டீங்க? ஓகே. ஏய் நடடா. இடிச்சிடுச்சு கீழ. லெஃப்ட் ரைட் 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 ரைட். இன்னவா 2 ஸ்டெப். சீக்கிரம் பண்றா. ஓகே, இப்போ ஓடு, போ. 12 o'clock ஓடுறா. என்ன மிரட்டுதே அப்பா. லெஃப்ட் லெஃப்ட். ஓகே, அந்த பிளேட் அப்படியே எடுத்துட்டு வா. 12 o'clock straight, 12 o'clock straight. மச்சான் believe me டா. அவ்வளவுதான், நின்று. என்னத்த அப்படியே கீழ வை, கீழ வை. லெஃப்ட் ரைட். அப்படியே வை. ஓகே. Last 2 minutes. நட 12. Juice fill பண்ணிக்கணும். மச்சான் அப்படியே பக்கத்துல. வெண்ணி எடுத்துக்கோ. பக்கத்துல. Straight 12. ரைட். நின்னு வை கீழ. 12 o'clock திரும்ப. போதும்டா, போடா டேய். இன்னொரு கிளாஸ் எடுத்துக்கணும். ஜூஸ் ஃபில் பண்ணிருக்கணும். லெஃப்ட். பின்னாடி உன்னோட ரைட் கை தட்டு. ரைட் கை தள்ளி போ. அவ்வளவுதான், நடந்து வா. முடிஞ்சு நடந்து வா. 12 o'clock. ஸ்டாப். அத விடுறா எரும மாடே. மச்சான். ரைட் அங்கேயே வச்சுக்கோ மச்சான். செத்துருவோம் மச்சான் நானு. அப்ப அத விட்டுரு. வேற என்ன? வைன் கிளாஸ் எடுத்து வை. இதுங்க. பக்கத்துல. போதும். இன்னும் கொஞ்சம். லாஸ்ட் 10 seconds. வச்சிரு. இந்த பக்கம் வைடா. யார் எடு. உன் கை லெஃப்ட் சைடு விட்டுறா. ஏய் இன்னொரு கிளாஸ்ல ஊத்தணும்டா. ரைட் கை. ரைட் கை நேரா வா. ஊத்திடு டக்கு ஊத்திடு. அவ்வளவுதான் மச்சான். டைம் ஆஃப். சூப்பர். இது விரலுக்கு ஏத்த வீக்கம் ஃபேமிலி, அது கொஞ்சம் கிளாசி ரொமான்ஸ் ஃபேமிலி. ஏய் நாட் லைக் தட் டை தி ஃபோக் டை தி திங்ஸ் நீங்க வேணுமா? ஏய் பத்த வைக்க மாட்டே எருமே. வண்டமா கோயிந்தமா. ராதா மேடமோட ஹோட்டலுக்கு எந்த ரெசியூம் போகுது அப்படினு பாக்குறதுக்கான நேரம் இது. பார்வதி and Deepak, please come onto the stage. Please come. ராதா மேம் ப்ளீஸ் சொல்லுங்க எப்படி இருந்தது? ஒன்னு வந்து மாஸ், ஒன்னு வந்து ஃபேமிலி. அப்படி ரொம்ப ஜாலியா ஃபேமிலி தான் மேடம். எங்க ஃபேமிலில அப்படி அசிங்கமா திட்டிப்போம், ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், அது எப்படி நீங்க பெர்ஃபெக்ட்டா அந்த துணி மட்டும் எப்படி அழகா விரிச்சீங்க. மேடம் டெய்லர் மாதிரி அளவெடுத்து இந்த 3 ஜாக்கெட் தைக்கலாம் அந்த மாதிரி பண்றா மேடம். பட்டுல அளவெடுத்தா மேடம் சூப்பராங்க. அதான் பட் ஆனா பாருவோட அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ல அவரு பெர்ஃபெக்ட்டா இருந்தது. லைக் பிளேட், இது வைன் பெர்ஃபெக்ஷன் எனக்கு கொஞ்சம் கூட பாருவோட. தேங்க்யூ. சூப்பர். இது கொஞ்சம் டிராப் ஸ்பில் வேற ஆச்சு, பட் ஆனா ரொம்ப என்டர்டெயினா இருந்தது. மேடம் இது நல்ல குடும்பம் எங்க குடும்பம் அப்படி சொல்லாத. நக்குல் ப்ரோ. I would go for Parvati and Deepak. தேங்க்யூ. So இந்த டாஸ்க்ல பார்வதி and Deepak win பண்ணிருக்கீங்க. Congratulations both of you. தேங்க்யூ. அடுத்த டாஸ்கா வந்து நம்மளோட குயின்ஸை கூப்பிட போறோம். சோ அவங்க வந்ததுக்கு அப்புறமா அது என்ன டாஸ்க் அப்படிங்கறத சொல்றேன். குயின் ஆஷா அண்ட் கிங் அருண். என்னவளே அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டே எந்த இடம் அது. நெக்ஸ்ட் இதே டாஸ்க் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறா இன்னொரு பேர் யார் பார்த்தோம்னா குயின் ஐஸ்வர்யா அண்ட் கிங் கிரண். 20 கோடி நிலவுகள் கூடி பெண்மையானதோ என் எதிரே வந்து புன்னகை செய்ய கண் கூசுதோ. டாஸ்க் பண்றதுக்கு முன்னாடி ப்ராப்பர்ட்டி உள்ள இறங்குறோம். அதுக்கப்புறம் என்ன டாஸ்க் அப்படின்றத பார்க்க போறோம். இப்போ நீங்க சொன்னீங்கன்னா தான் வரும். சொல்லுங்க. செட் அப் ப்ளீஸ். சோ ஆல்ரெடி நம்மளோட சூப்பர் குயின்ல வந்து இன்டர்நேஷனல் குக்கிங் காம்படிஷன் நடந்தது. இன்டர்நேஷனல் டிஷஸ்லாம் வந்து பண்ணாங்க நம்மளுடைய சூப்பர் குயின்ஸ். சோ அதே மாதிரி இன்னைக்கும் வந்து ஒரு செட்டப்ல இருக்கும். ஏன்டா இன்டர்நேஷனல் இந்த பக்கத்துல உண்மையிலே இன்டர்நேஷனல் லெவலுக்கு ஃபீல் பண்ணுவீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஏன்டா இன்டர்நேஷனல் சொன்னாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க ரெண்டு பேரும். ரொம்ப சிம்பிளா ஒரு நோ ஃபயர் குக்கிங் தான் இது. சரியா? ஒரு சாண்ட்விச் நீங்க பண்ணணும். அந்த சாண்ட்விச் பண்ணதுக்கு அப்புறம் எது பெஸ்ட், ரெண்டுத்துல எது பெஸ்ட் சாண்ட்விச் ஜட்ஜஸ் சொல்லுவாங்க. 2 பேர் ரெடியா இருக்காங்க. 10 நிமிஷம் உங்களுக்கு கொடுப்போம். 10 நிமிஷத்துல நீங்க வந்து சாண்ட்விச் பண்ணணும். சாண்ட்விச்ல கீழ இருக்க பிரெட் கிங், மேல இருக்க பிரெட் குயின், நடுவுல இருக்கிறது அவங்க அண்டர்ஸ்டாண்டிங். இதெல்லாம் சேர்ந்து ஒரு ஃபேமிலி சாண்ட்விச் எப்படி உருவாகுது அப்படிங்கறத நீங்க பார்க்கறோம். தேங்க்யூ அப்படின்றதா இப்ப நம்ம இங்க பார்க்க போறோம். சோ ஜட்ஜஸ் சொல்லிட்டாங்க. ப்ரோ ரூல்ஸ் என்ன? ரூல்ஸ் வந்து ஒரே ஒரு சின்ன மேட்டர் இருக்கு ப்ரோ. சேர்ந்து
இந்த சாண்ட்விச் இவங்க பண்ண போறாங்கன்றதால இவங்க சேர்ந்தே தான் இருக்க போகுது. இணைந்த கைகள் ராம்கி மாதிரி இவர்கள் கைகள் இணைய போகிறது, சாண்ட்விச் உருவாக போகிறது. அந்த கயிறு எத்தனை கட்டுங்க ஆனந்தி. கட்டிக்கிடும். டேபிள்ல கத்தி எல்லாம் இருக்கா? எல்லாம் இருக்கு, எல்லாம் இருக்கு. கிங்ஸ் ஆல் தி பெஸ்ட் யா. கை இப்படி லாக் ஆயிருக்கும், அந்த கையும் இந்த கையும் வச்சு ஒர்க் பண்ணணும். டூர்லாம் போனா பிடிச்சி சொல்லுவாங்களா, ஹோல்ட் யுவர் பார்ட்னர் ஹேண்ட், அந்த மாதிரி பிடிங்க. ஆமா. 5 4 3 2 1 your time starts now. யா பாரு தங்கச்சி பாரு, பல்ல கட்டிச்சு புல் டெரியர் மாதிரி பண்ணுது. அம்மா கத்தி கத்தி. ஐஸ்வர்யா அப்படியே சர்வைவர் மோட்ல இருக்காங்க. அடி சம் ஐடியா. லீவ் இட், நான் பண்றேன். நீங்க போங்க. Yeah, so Asha, what exactly are you doing? சத்தியமா தெரியல, இவங்க ஏதோ சொல்லிருக்காங்க. ஸ்லைஸா வேணும், ஸ்லைஸ். அதான் இந்த இதுக்கு அப்புறமா ஸ்லைஸ். Okay. விஜய், அங்க என்னடா நடக்குது? கையிலே வச்சு வெட்டுங்கன்றாங்க. உன் தங்கச்சி இல்ல, தங்கச்சியை கோவம் வரப்படுது. ஏய் அப்படி இல்ல, இந்த பாவம் வைக்கிறேன். ஃபிங்கர் பெயினா இருந்தா விட்டுருங்க. Come on Asha. Finger வலிக்குதா? பெயின் இருக்கா? அப்படி எல்லாம் கேக்குறாங்களா? Yes. அந்த சாண்ட்விச் ஒரு லவ்வோட ரெடியா இருக்கு மேம். இங்க ஃபுல்லா சண்டையில ரெடியா இருக்குது. ஃபாஸ்ட் ஃபுட் மாஸ்டர் மாதிரி வச்சிருக்காங்க. இது சாஸ், mayonnaise and cabbage எல்லாத்தையும் mix பண்ணி something is getting ready here. Wow. Yes. Nice scooping. Super. Last 5 minutes. You want something? You want this? அந்த சைடு, அந்த சைடு. இந்த சைடு பா. ஏய் என் தங்கச்சி எது பண்ணாலும் திட்டுது, பாவம் வைக்கிறேன்னு. We'll do something alternate. No, just tell me something. Open that, open that. Yes. இங்க பாருடா, இங்க பாருடா. இது உள்ள இருக்கிற மாதிரி பூ வாழைப்பழம் பால்லாம் இந்த கிராம். கையில பிடிக்க கூடாது, இந்த கையில பிடிக்க கூடாது. No, wait, not that. ஓ எந்த கத்தியும் கூட என் தங்கச்சி செலக்ட் பண்ணி தான் வெட்டுவாங்க. கஷ்டம் தான் கிரேன். இல்லங்க, சீஸ் எடுங்க ஒரு நிமிஷம். ஓகே, டைம் முடி போகுது. 1 second. இது ஓபன் பண்ணுங்க. What are you gonna do? என்னங்க சொன்னா கேளுங்க. என்ன பண்ண போறீங்கன்னு சொன்னா I can help you. இத சொல்லணும்ல. இந்த சண்டை இது முடியவே முடியாது. அப்படியே ஊத்து பாட்டிலோட. Let's go. ஐஸ்வர்யா கை பக்கத்துல வேற கத்தி இருக்கு. Be careful கிரண். Here some banana and honey. என்ன பண்றாங்க ஆனந்தி? நாம டெக்கரேஷன் பண்றோம். ஓகே. Last 30 seconds. இன்னும் 30 seconds இருக்கு. அதுக்காக ஏதாவது எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி விட்டு நல்லா இல்லாம போயிருப்போது. Last 20 seconds to go. சாஸ் போடணும். 10 9 8 7 6 5 4 3 2 1. சூப்பரான டேஸ்டியான சாண்ட்விச் எந்த சைடு ரெடியா இருக்கு. அந்த கிடைச்ச டைமுக்குள்ள என்னென்ன காம்பினேஷன் பண்ணலாம் அப்படிங்கறது. It's Asha and Arun. ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த ரவுண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ண தங்கச்சிக்கும் சரி கிரணுக்கும் சரி நன்றி. இந்த ரவுண்டோட வின்னர் நீங்க தான் அப்படின்னு தெரியாச்சு. Asha and Arun. Yeah. Arun and Asha, thank you so much. Thank you so much. Radha ma'am and Nakul bro, Please come onto the stage. So நம்ம குயின்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்க இந்த டாஸ்க்ல? As usual, with grace, with style, with class, with mass, attitude.
வேற லெவலா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. சூப்பர். நீங்க எல்லாருக்கும் இப்படி சொல்லிட்டீங்கன்ற காரணத்தால இப்ப என்ன பண்ண போறோம், அதுல பெஸ்ட் பெர்ஃபார்மர் யாரு அப்படின்னு கேக்குறத நேரத்தை கொண்டு வந்துட்டோம். ஐயோ எல்லாருமே நல்லாதான் இருந்தது. இருக்கும் ஆனாலுமே கேஜி டைல்ஸ் வழங்குற அந்த 5000 worth rupees gift voucher பெற போற அந்த வின்னர் யாரு, அந்த பெஸ்ட் பெர்ஃபார்மர் யாரு? And the winner is Yes. Teju and Puvi. கேஜி டைல்ஸ் வழங்கும் 5000 rupees worth gift voucher வின் பண்ணக்கூடிய பெஸ்ட் பெர்ஃபார்மர் புவி and தேஜு. ஜிக் யூனிசெக்ஸ் லக்ஸுரி சலூன் அண்ட் ஸ்பா வழங்கக்கூடிய ஸ்பார்க்லிங் பெர்ஃபார்மர் ஆஃப் தி வீக் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். Situ and Vishnuka. So Zik Luxury Unisex Salon and Spa வழங்கும் 5000 rupees gift voucher for the sparkling performer of the week, Vishnukant and Sritu. அண்ட் உங்களுக்கு விட்டு கொடுத்தது விஜய் and லாவண்யா. சோ பெரிய ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் ஃபார் ஆல் தி கிங்ஸ் அண்ட் கிங்ஸ் எல்லாரும் கீழ வந்துடலாம். குயின்ஸ் நீங்களும் சேர்ந்து கீழ வந்துடலாம். ஓகே சூப்பர் குயின் இந்த மாதிரி தான் நாங்க கலகலன்னு இருப்போம். ஒரு சைடு பேசுவாங்க, ஒரு சைடு ஆடுவாங்க, ஒரு சைடு மெசேஜ் அனுப்புவாங்க. ஒரு ஃபேமிலிக்குள்ள இப்படி தான் இருக்காங்க பாருங்க. அப்படி தாங்க இருக்கு எங்க ஃபேமிலி. இந்த ஃபேமிலியை நீங்க தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அடுத்த வாரம் வரைக்கும் வெயிட் பண்ணணும். அது வரைக்கும் கடை சாத்திர கிளம்புறது ஆர்ஜே விஜய், ஆர்ஜே ஆனந்தி. This is Super Queen, co-powered by Milky Mist, Indulekha Bringer Oil, KG Tiles, 25 years of excellence. ஸ்பெஷல் பார்ட்னர் அஸ்வதி பிரீமியம் நைட்டீஸ். சின்ன ஜாலியா சந்தோஷமா இருங்க. லைஃப் 4 3 44 கலர் மாறிடும். டேக் கேர், டாடா, பை பை.